தெலங்கானா விவகாரம், தமிழக மீனவர் பிரச்சினை உள்ளிட்டவற்றால் இரண்டாவது நாளாக லோக்சபா முடங்கியது. வியாழனன்று லோக்சபா கூடியதும் சீமாந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு தெலுங்கானாவுக்கு எதிராகவும் ஆந்திராவை பாதுகாக்க கோரியும் கோஷங்களை முழங்கினர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை கண்டித்து திமுக, அதிமுக எம்பிக்களும் கோஷங்களை முழங்கினர். இதனால் சபையை சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் தெலுங்கானா மற்றும் மீனவர் பிரச்சனையை எழுப்பி ஆந்திர, தமிழக எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டதால் லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. லோக்சபாவை போலவே ராஜ்யசபாவிலும் அமளியே நீடித்தது. அருணாச்சல பிரதேச மாணவர் டெல்லியில் கொல்லப்பட்ட சம்பவம் மீது விவாதம் நடத்த பாரதிய ஜனதா வலியுறுத்தியதை தொடர்ந்து சபை தலைவர் ஹமீத் அன்சாரி அனுமதி வழங்கினார். ஆனால் தமிழக மீனவர் விவகாரத்தை எழுப்பி அதிமுக உறுப்பினர்களும் தனி தெலுங்கானாவுக்கு எதிராக கோஷமிட்டபடி காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உறுப்பினர்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். அவர்களை இருக்கைக்கு திரும்பும்படி பலமுறை அன்சாரி கூறிய போதும் தமிழக, ஆந்திர எம்பிக்கள் மறுத்துவிட்டனர். இதனால் சபையை 12 மணி வரை ஒத்தி வைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் அதே பிரச்சனைகளால் கூச்சல் குழப்பம் நிலவியதால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தெலுங்கானா தனி மாநிலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மத்திய அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஆந்திர காங்கிரஸ் எம்பி ஷப்பம் ஹரி, தெலுங்கு தேசம் எம்பி வேணுகோபால ரெட்டி ஆகியோர் சபாநாயகர் மீராகுமாரிடம் நோட்டீஸ் அளித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்த திமுக எம்பிக்கள் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை பாதுகாப்பாக மீட்க வலியுறுத்தி மனு அளித்தனர்.